தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா இணைப்பில் இருக்காங்க. திருமிகு கோகுலேந்திரா, இப்போ துணை முதலமைச்சருக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகிவிட்டது. கூடுதல் இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அமைச்சரவையிலான மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. உங்கள் பார்வை? இல்ல, இப்போ இத பார்க்கும் பொழுது அமைச்சரவை மாற்றம்ங்கிறது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சூழல்ல மாற்றம்ங்கிறது இயற்கை. இத பார்க்கும்பொழுது இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா என்னன்னா, செந்தில் பாலாஜிக்காக வெயிட் பண்ணது, செந்தில் பாலாஜி விடுதலை ஆன உடனே இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி, பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக தமிழகத்துல இருந்து சிறுபான்மையினரை ஏமாற்றக்கூடிய போக்குல தான் அவங்க தொடர்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா மிக தெளிவா தெரியுது. சீனியர் அமைச்சர்கள்லாம் ரொம்ப சாதாரண துறைகளும் பல்வேறு மாற்றங்களையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ் போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் செந்தில் பாலாஜி மேல. திருப்பி ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர். அப்போ ஒரு குற்றவாளியாக இருந்த, குற்றம் சாட்டப்பட்ட, திமுகவால மிக மோசமாக விமர்சனம் செய்யப்பட்ட நபர் திமுகல சேர்ந்தோம்னா நல்லவராயிட்டாரு. அவரு ஏதோ இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல் வாங்கல பத்தி ஏதாவது போட்டு தள்ளிடுவாரோ அப்படிங்கறது ஒரு பயத்துல அச்சத்தோட இருந்த இது ஒரு ஆளுங்கட்சியா, இது ஒரு முதலமைச்சரா, நாங்க சொல்றது மாதிரி இது எடுப்பார் கைப்பாவையாக இன்றைக்கு இருக்கின்றது. மக்களுக்கான நல்ல ஒரு அரசு இது கிடையாது. சரி, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வரும். இது மாதிரியான இவர்கள் செய்கை எல்லாம் நேற்று போய் பாரத பிரதமர் பார்த்து கோரிக்கை வைக்கிறாராம். ஏன்னா நன்றி சொல்லிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். இது எல்லாமே நல்லா தெரியுது. முழு பூசணிக்காய சோத்துல போட்டு மூடி வைக்கலாம்னாலும் எல்லாரும் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் சுதாரித்து ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு கோகுலேந்திரா.